அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள். இதுக்கு பேர் தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. தேய்த்தான் கொட்டை அப்படிங்கிறது கரெக்டான உச்சரிப்பு. ஆனால் பேச்சு வழக்கில் அது தேத்தாங்கொட்டைன்னு பேர். அந்த தேத்தாங்கொட்டைங்கிறது என்னன்னு சொன்னால், அது ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதை. அந்த தேத்தா மரம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதை. அந்த ஆரம்பத்தில் அது நாவல் பழம் மாதிரி கருப்பாக இருக்கும். அப்புறம் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை தான் இது. இதோடைய தன்மை என்னன்னு சொன்னால், இந்த கிராமங்களில் தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்கும் இல்லையா? சில நேரங்களில் மழை காலம் இல்லாமல் இருக்க போது தண்ணி கலங்களாக இருக்கும். குட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? குட்டையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு அதை என்ன செய்யணுன்னா, இந்த மண் குடத்தில் வச்சு அந்த தண்ணியை மண் குடத்தில் ஊற்றிட்டு இந்த விதையை உள்ளே போட்டு கையால் தேய்ச்சி விடுவாங்க. மண் குடத்தில் உள்ள இதில் பாத்திரத்தோட அடியில், மண் பாத்திரத்தோட அடியில் இதை வச்சு தேய்ச்சி விடுவாங்க. அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த மஞ்சள் கலரில் இருக்க இது பூரா அப்படியே செடிமெண்ட்டு கீழே இறங்கிட்டு மேலே கிளியரான தண்ணி கிடைக்கும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஸோ இது கிராமப்புறங்களில் இது பழக்கம். அந்த தேத்தாங்கொட்டையை வறுத்து அரைச்சாக்க அதில் காஃபி போடுறாங்க. அது இப்போ தான் எனக்கு தெரியும். இந்த காஃபி கடை காட்டுறேன் பாருங்கள். இது எங்கே இருக்குனாக்க மாம்பாக்கம் டு மேடவாக்கம், மாம்பாக்கம் டு மேடவாக்கம் போகிற வழியில் சிவன் கோயில் ஒன்று வரும். அந்த இடத்துல இருக்குது இந்த கடை. இது இயற்கை வேளாண்மை அது சம்மந்தமான இயற்கை பொருட்களுக்காகவே அந்த கடை இருக்குது. அதில் இந்த காஃபி கிடைக்கிது. தேத்தாங்கொட்டை காஃபின்னு பேர். இந்த தேத்தா விதை இருக்கே, இது அவ்வளோ லேஸில் வறுபடாதான். கிட்டத்தட்ட 1 hour ஆகுமா. அதை வறுத்துட்டு அரைச்சாக்க அந்த ஸ்மெல்லு பாருங்கள், அவ்வளவு நல்லா இருக்குது. நம்ம காஃபியை விட நல்லா இருக்குது. ஸோ இந்த தேத்தாங்கொட்டையில் காஃபி போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ நம்ம நேரடியாக பார்த்தோம். அந்த இதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன். இது தேத்தாங்கொட்டை காஃபிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கிது. அதாவது மாம்பாக்கம் டு மேடவாக்கம் போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரத்தில் சிவன் கோயில் ஒன்று வரும். அந்த இடத்துக்கிட்ட இந்த கடை இருக்குது. நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க அதை அந்த காஃபியை குடித்து பார்க்கலாம்.